ஹலோ காய்ஸ், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ அல்கர்ஜில் தான் இருக்கும். ஸ்டேட்டோட என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அல்கர்ஜின்னு பெருசாக வச்சுருக்காங்க. அந்த பாலம் கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் அளவுக்காவது இருக்கும் கண்டிப்பாக. நாம் வந்த வண்டி அங்கே தான் நிற்கிது. நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கே ரியாத்தை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஊர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வர வழியில் செக் போஸ்ட்லாம் இருந்துச்சுங்க. இன்றைக்கி கிழமை வேறு தொழுவ ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டாக ஜிம்மா தொழுவைக்கு முன்னாடியே நம்ம ரீச் ஆகிட்டோம். நாம் வரத்துக்குள்ளே அதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க உள்ளே போய் பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த அல்கர்ஜுக்குன்னு ஒதுக்கப்படுற நிதியில் இந்த பள்ளிவாசல் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இப்போ வரைக்கும். இந்த பள்ளிவாசலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் அப்துல் அஜீஸ் கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா கோட்டை செவரு மாதிரியே இருக்குது. அந்த பக்கம் செவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி டிட்டோவாக இங்கே ஏகப்பட்ட பில்டிங் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை அவங்க ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கலரில் தான் ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது. அதை ஒட்டியே தான் இந்த பள்ளிவாசலையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. விண்டேஜ் மாதிரி இருந்தாலும் அந்த காலத்தில் அப்படியே விடல. அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அதுக்குள்ளே தர்மாகோல் வச்சுருக்காங்க. வெளியில் இருக்கிற ஹீட்டு உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத அளவுக்கு உள்ளே டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ உள்ளே போவாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மஸ்ஜித் மேனர்ஸ்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிற 10 பாயிண்ட்டையும் பக்காவாக படிச்சுட்டோம். அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மஸ்ஜித்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது ரைட் கால் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்னு ரைட் கால் வச்சு உள்ளே வந்து பார்த்தா இங்கே ஏகப்பட்ட பேர் செருப்பு போட்டிருக்காங்க. பார்த்தா உள்ளேயும் இங்கே சூறாக்கு இருக்குது. அதுக்கப்புறமேல அங்கேருந்து இறங்கணும் அப்படின்னா ஃபுல்லாக பள்ளிவாசல். இங்கேருந்து அப்படியே தொழுவ நான் இடம் ஸ்டார்ட். இந்த பள்ளிவாசல் ஏற்கனவே நான் பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அங்கேயும் இதே மாதிரி டிட்டோவாக இருந்துச்சு ரியாத்தில். பட் இது கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் நிறையா இருக்குது இதில். ஒரு வழியாக இடத்த பிடிச்சி உட்கார போகிறோம். நான் வந்த வேலையை பார்க்குறேன். நீங்கள் பயானை கேட்டு பள்ளிவாசலை சுற்றி பாருங்கள். ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. عباد الله، إن عزة الإسلام وأهله عزة دائمة لا يلغيها تأخر حضاري ولا تراجع علمي ولا انكسار عسكري ولا تقهقر مادي. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. نحن قوم أعزنا الله بالإسلام، فمهما ابتغينا العزة بغيره أذلنا الله. والله جل شأنه كتب على عباده أن كل أمة تتخلى عن خصائصها وتخجل من مبادئها، أنها أمة لا تزال في تقهقر وانحطاط واضمحلال. وإن مما ابتليت به أمة الإسلام الإعجاب والتبعية صحيح. عباد الله، إن مشاركة النصارى في أعيادهم تورث نوع محبة ومودة وموالاة لهم، والمحبة والموالاة لهم تنافي الإيمان. وقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا لا تتخذوا عدوي وعدوكم أولياء تلقون إليهم بالمودة وقد كفروا بما جاءكم من الحق بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور. பயான் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஜிம்மா தொழுவு தான். தொழுவை நல்லபடியாக முடிஞ்சிட்டு இங்கே ஜிம்மா தொழுவை முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறந்தவங்களுக்காகவும் தொழுவை நடக்கும். அந்த தொழுவை தான் இப்போ நடக்க போகுது. الله أكبر
அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். எல்லா தொழுவையும் நல்லபடியாக முடிஞ்சிட்டு இந்த சேரை பார்த்தோன்னே எனக்கு உட்காந்து பார்க்கணும்னு தோணுச்சு. சரின்னு உட்காந்து பார்த்தேன். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மையாக முடியாதவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உட்காந்து தொழுகலாம். இங்கே இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அங்கங்கே சேராக இருக்குது. அதெல்லாம் கவனிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது தான் பார்த்தேன், ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மொழி இருக்கும். 8 மொழி, அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொழி. இங்கிலீஷ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, தமிழ், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் குரான் இருந்துச்சு. சரி, நமக்கு தெரிஞ்சது தமிழ் தானேன்னு தமிழ் பார்த்தா அங்கே பிளாங்காக இருந்துச்சு. சரின்னு இங்கிலீஷ் குரான் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். அந்த லைட்டில் எப்படி யாராவது ஜொலிக்குது பார்த்தீங்களா? சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருந்தாங்க, நோபல் குரான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தேன், ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்துச்சு, கொஞ்சம் அரபிக்கில் இருந்துச்சு. இங்கே ஏகப்பட்ட குரான் இருந்தாலும் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனில் கம்மியாக தான் குரான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நோட்டீஸ் போர்டு வச்சுருந்தாங்க. நோட்டீஸ் போர்டில் ஏகப்பட்ட இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசலுக்கு தேவையான நோட்டீஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் கூடவே தொழுகை முறை, எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ். அப்படியே அந்த நோட்டீஸ் போர்டோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் வச்சுருந்தாங்க, கார்ட்டூனாக. அந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டிலும் பேரிச்சம்பழமும் இருக்கும். எல்லோரும் தண்ணி பாட்டில் எடுத்துட்டாங்க போல், பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது. சரின்னு இந்த பள்ளிவாசல் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வாசல் வழியாக வெளியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தேன். ஏன்னா நாங்கள் வந்தது அந்த பக்கமாக வந்தோம், இந்த பக்கம் நாங்கள் வரல. ஏன்னா இந்த பக்கம் ஏகப்பட்ட ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த பார்க்கிங்கில் இருக்கிற இடத்துல டைல் போடுறாங்க. அதனால் இந்த பக்கம் என்ட்ரி இல்லை, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் மட்டும் இல்லை, உள்ளேயும் சில க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த க்ளீனிங் ஒர்க்கில் இந்த வுட்லலாம் அங்கே தூசி படிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி பக்காவாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அஜான் சொன்னால் மோஸ்ட்லி சைலண்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் அஜான் சொன்னால் ஊருக்கே கேட்கும். அது அந்த மினாரில் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. ஸ்பீக்கரில் வர சத்தத்தால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த அஜான் கேட்கும். பார்த்தா ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் கவர் பண்ண முடியல. சரின்னு ரோடை கிராஸ் பண்ணி வந்தேன். இங்கே பார்க்கிங்லேருந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் பயங்கரமாக கவர் பண்ணேன். அது மட்டும் இல்லை காய்ஸ், பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா கலராக பூ பூக்குது. சவுதி அரேபியாவில் பூ பூத்துருக்கிறது மோஸ்ட்லி நீங்கள் ரேராக தான் பார்க்க முடியும். அப்புறம் நான் உள்ளே வரப்பே கவனித்தேன், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக மண்ணில் செஞ்சுருக்காங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி சாப்பிட போகிறோம். அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இட்ஸ் மீ ஆசிஃப். டாடா பாய், see you.